நமது ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை கூறி இந்த நாளின் தியானத்திற்கென்று உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 8 முதல் 30 வசனங்கள். பரிசுத்த யோவான் 4:8 முதல் 30. தியான வசனம் பரிசுத்த யோவான் 4 அதிகாரம் 10 மற்றும் 15 வசனங்கள். பரிசுத்த யோவான் 4:10 மற்றும் 15 வசனங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை மறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். 15 வசனம். அந்த ஸ்திரீ அவளை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகமுண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கையில் சமாரிய ஸ்திரியை பார்த்து, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்பதாக குறிப்பிடுகிறார். உடனே அந்த பெண்மணி அவள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறாள், எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு வேண்டும் என்கிறாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை நோக்கி என்ன சொல்லுகிறார்? அதற்கு, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அவள், எனக்கு புருஷன் இல்லை என்பதாக குறிப்பிடுகிறாள். எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொல்வது சரிதான், எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்பதாக இயேசு குறிப்பிட்டார். இந்த ஸ்திரீ ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டவளாக, அவள் மாத்திரமல்ல, அவளுடைய சொந்த கிராமம் முழுவதும் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு ஊழியக்காரியாக அவள் செயல்பட்டாள் என்பதை அந்த அதிகாரத்தை முழுமையுமாக நான் வாசிக்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே இந்த நாளிலே இந்த ஜீவ தண்ணீரை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், முதலாவதாக ஆண்டவர் இங்கே குறிப்பிட்ட ஜீவ தண்ணீர் ஆண்டவர் அருளுகின்ற ஜீவனுள்ள வார்த்தைகளை குறிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சமாரியா ஸ்திரீயிடம் பேசும்போது தேவனுடைய வார்த்தைகளையே அவர் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தார். அது அவளுடைய தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீராக இருந்தது. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதாக ஆண்டவர் கூறிய ஜீவ வார்த்தைகள் அவள் கொடுத்த ஜீவ தண்ணீராக இருந்தது. அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று கேட்ட பெண்மணியிடம், உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்றார். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று கூறப்பட்டிருப்பதால், நமது வாழ்க்கையில் எந்தெந்த பாவங்கள் நம்மை ஆண்டு கொள்ளுகின்றனவோ, எந்தெந்த பாவங்கள் மேல் நாம் ஆசை பற்றி இருக்கிறதோ, அவைகளை கண்டுபிடித்து இயேசுவிடம் கொண்டு வந்தால்தான் அந்த ஜீவ தண்ணீரை அவர் நமக்கு தந்தருள்வார். அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். இந்த 5 புருஷர்களும் 1 பேதுரு 2 அதிகாரம் 2 வசனத்திலே சொல்லப்பட்ட 5 பாவங்களாகும். துர்க்குணம், கபடு, வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல் ஆகிய 5 பாவங்களை ஒழிக்காவிட்டால் திருவசனத்தின் மேல் நமக்கு வாஞ்சை ஏற்படவே முடியாது. இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷனல்ல என்று ஆண்டவர் அவளிடம் கூறினார். அவள் அப்பொழுது அவரிடம் பாரம்பரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். இந்த கிணறு நம்முடைய பிதாவாகிய யாக்கோபின் கிணறு, அவரை பார்க்கல நீர் பெரியவரோ, எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தார்களே என்று பாரம்பரியத்தை பற்றி அவள் பேசினாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விட வேண்டிய அந்த 5 பாவங்களை மாத்திரமல்ல, பாரம்பரியம் பேசிக்கொண்டிருக்கிறோமே, வீணான சீர்கேடான கதைகளை பேசிக்கொண்டிருக்கிறோமே, அவைகள் இருக்கும் என்றால் ஜீவ தண்ணீரை குடிக்க முடியாது. இரண்டாவதாக ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை ஜீவ தண்ணீர் என்று குறிப்பிடுகிறார். பண்டிகையின் கடைசி நாளில் ஆண்டவராய் இயேசு என்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்பதாக பரிசுத்த யோவான் 7 அதிகாரம் 37-38 வசனங்களிலே விசுவாசிகள் அடையப் போகிற, இல்லைன்னா தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து ஆண்டவர் இப்படி சொன்னார் என்று 39 வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்பவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வார்கள். தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்தள்ளப்படுகிறார்.
விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவரை அடைவார்கள் என இயேசு இங்கே குறிப்பிட்டதிலிருந்து, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற தேவன், மனம் திரும்பி தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட யாவர் மேலும், கீழ்ப்படுகிற யாவர் மேலும், தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற யாவர் மேலும், விசுவாசிக்கிற யாவர் மேலும் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்ற காத்திருக்கிறார். அதனால் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை பெறாத யாவரும் தாகத்தோடு அவரண்டை வந்து இந்த ஜீவ தண்ணீரை பானம் பண்ண வேண்டும். நாம் பானம் பண்ணி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிவது மட்டுமல்ல, நமது உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் நதிகளாக புறப்பட்டு ஓட வேண்டியது மிக அவசியமாகும். அந்த நதியின் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருக்கும். அந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்பதாக எசேக்கியேல் 47 அதிகாரம் 7 மற்றும் 9 கூறுகிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற தேவனுடைய ஜனங்கள் இவ்விதமாய் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். மூன்றாவதாக ஜீவ தண்ணீர் என்று இங்கே நாம் பார்க்கின்ற காரியம் வெற்றி உள்ள ஒரு ஜெய ஜீவியத்தை காட்டுகிறது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில்லை இலவசமாய் கொடுப்பேன் என்பதாக சொல்லுகிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளன் என்பதாகவும் அங்கே வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 6 மற்றும் 7 நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. வானத்தில் காணப்பட்ட ஸ்திரீ 12 நட்சத்திரங்கள் உள்ள ஒரு கிரீடத்தை தலையிலே தரித்திருந்தாள் என்பதாக வெளிப்படுத்தல் 12:1 கூறுகிறது. கிரீடம் ஜெய ஜீவியத்தை காட்டுகிறது. அந்த கிரீடம் 12 நட்சத்திரங்கள் உள்ளது என்பது அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தையும் அப்போஸ்தல உபதேசத்தையும் குறிக்கிறது. அந்த உபதேசத்தாலே நாம் ஜெய ஜீவியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெய ஜீவியத்தின் மேல் தாகமாய் இருக்கிறவனுக்கு அப்போஸ்தல உபதேசமாகிய ஜீவ தண்ணீரை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆண்டவர் தருகிறார். அதன் மூலம் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டியது அவசியம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக நாம் பார்ப்போம் என்றால், இங்கே ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்குகின்ற, இல்லையென்றால் தாகத்தோடு காத்திருக்கின்ற காத்திருப்பை இந்த ஜீவ தண்ணீர் வெளிப்படுத்துகிறது. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் என்பதாக வெளிப்படுத்தல் 22:17 கூறுகிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மேல் இருக்கும் ஆர்வத்தை, எதிர்பார்ப்பை, வாஞ்சையை, தவிப்பை அளிக்கின்ற நிறைவான ஒரு அபிஷேகத்தை நமக்கு குறிக்கிறது. அந்த தவிப்புடையவர்களே மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆம், மணவாட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த தவிப்போடு காணப்படுகிறாயா? ஆண்டவருடைய வருகையிலே மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நீ ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? எப்போது மணவாளன் வந்தாலும் சந்திக்கும் அந்த ஆயத்தம் உனக்கு இருக்கிறதா? சோம்பலாக இருக்காதே, நிர்விசாரமாக இருந்து விடாதே, அஜாக்கிரதையாக இருந்து விடாதே. ஒருவேளை வருகிற பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற ஒரு வித்தியாசமான மனநிலையோடு கூட நீ இருக்காதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டியாகி நீ ஆவியானவரோடு சேர்ந்து ஆண்டவராகிய இயேசுவே வாரும் வாரும் சீக்கிரமாய் வாரும் என அழைத்து கொண்டே இருக்கும்படியாக காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய மணவாட்டி, நீ ஆண்டவருடைய மணவாட்டி. மணவாளன் வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். பரிசுத்த யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற பொழுது மணவாட்டியான யோவானிடம் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். உடனே மணவாட்டியாகிய யோவான் என்ன சொல்லுகிறார்? ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்பதாக சொல்லுகிறார். இந்த ஆயத்த நிலை உங்களிடத்திலே என்னிடத்திலே இருக்கிறதா? தேவனின் சிநேகிதன், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான், புதிய வானத்திற்கு போகிறவனாகிய தாவீது தனது தவிப்பை பற்றி கூறுகையிலே அவன் என்ன சொல்லுகிறான்? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்பதாக 42ஆம் சங்கீதத்திலே அவனுடைய தவிப்பை வெளிப்படுத்துகிறான். அப்படியானால்
கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய நீயும் நானும், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நீயும் நானும், புதிய எருசலேம் சீயோனுக்கு போகிறவர்களாகிய நீயும் நானும் எவ்வளவுக்கு அதிகமாய் அவரை காண, அவரோடு பேச, அவரோடு சஞ்சரிக்க, அவரோடு சிங்காசனத்தில் வீற்றிருக்க, அவரோடு உறவாட, அவருடைய காயங்களை கண்டு முத்தம் செய்ய அவளோடு காத்திருக்க வேண்டியது, அவளோடு காத்திருந்து தவிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து பார்க்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உணர்வோடு, இந்த ஆயத்தத்தோடு அவருடைய வருகையை எதிர்நோக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஜீவ தண்ணீராகிய திருவசனத்தை வாங்கி பானம் பண்ணி பரிசுத்தத்தின் மேலிருக்கும் தாகத்தை தீர்த்து கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்று பரலோகத்தின் மேலுள்ள தாகத்தை தீர்த்து கொள்ளும்படியாய் வருகிறோம். ஜீவ தண்ணீராகிய திருவசன உபதேசத்தால் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள உம்முடைய பாதத்திலே வருகிறோம். ஜீவ தண்ணீராகிய பரிபூரணமான பூரண அர்ப்பணத்தால், அபிஷேகத்தால் வருகையின் மேலுள்ள தாகத்தை தீர்த்து கொள்ள ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.